ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம படிக்க போற மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஓகே, ஆர் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஏஐனா சேட்பாட்ஸ் பில்ட் பண்றது ஆர் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் இதுக்கு எல்லாமே பேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸ் தான் நமக்கு வந்து மெயின். ஸோ அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி என்னென்னலாம் நம்ம பார்ப்போம். முகேஷ் எதுவும் ஆடிபிளா இல்ல. அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மியூட்ல இருக்கீங்க. சாரி, மியூட்ல பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இப்போ கேக்குதுல? யா கேக்குது. கேக்குது தானே? மைக்ரோஃபோன். ஓகே, இப்போ ஆடிபிளா? கிளியரா இருக்கா? எஸ். எஸ். ஓகே, டன். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மிஷின் லேர்னிங் ஆகட்டும், இல்லை டீப் லேர்னிங் ஆகட்டும், இல்லை ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆகட்டும், அதில் நம்ம வந்து சேட்பாட்ஸ் கிரியேட் பண்ணுவோம், ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து பிகைண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து அது வந்து ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி டேட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் போகும் இந்த கிளாஸு. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி ப்ராக்டிக்கலாக போகாமல் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக போகும். ஆனால் நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி அந்த அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, எதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னன்னா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் collecting, organizing and analyzing and inferencing about the data. சரியா? நம்ம ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அதை நம்ம அனலைஸ் பண்ணி அண்ட் தென் நம்ம அதை இன்ஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இதெல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஒன்லி நம்ம கலெக்ட் மட்டும் பண்ணுவோம், இல்லை ஒன்லி அனாலிசிஸ் மட்டும் பண்ணுவோம், இல்லை ஆர்கனைஸ் மட்டும் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம இப்போ டேட்டா நம்ம பார்க்குறோமே. வாட் இஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். எனிதிங். கரெக்டா? எனி ஃபேக்ட்ஸ், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் எனி ஃபேக்ட்ஸ், எனிதிங். அது வந்து டெக்ஸ்ட் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம். ஓகே, இல்லை வந்து எது வேணாலும் இருக்கும். இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா டேட்டாவிலையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நம்ம அதில் இருக்க பேட்டர்ன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் அதில் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபியூச்சரை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னது, டேட்டா வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெயினாக 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். செகண்ட் ஒன் வந்து inferential statistics. Inferential statistics. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்னலாம் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசிங், அதாவது நம்ம டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம், சம்மரைஸ் பண்ணுவோம், அண்ட் விஷுவலைசிங் த டேட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின். நம்ம ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கு, எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த 50 பேரும் அவங்களோட ஹைட் சரியா, அவங்களோட ஹைட்ஸ் இருக்கு, அது வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கர்வ் வந்து வரைகிறேன். ஓகே, இப்படி தான். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து மிடில் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ இது மாதிரி வந்து நான் வந்து ஒரு கர்வ் வரைகிறேன். ஸோ இது மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். சரியா? இது மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்க இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 50 பேரோட சம்மரி பண்ணி பார்க்க முடியும் என்னால். இப்போ 50 பேர் ஆவரேஜ் ஹைட் என்ன, வாட் இஸ் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? வாட் இஸ் த ஆவரேஜ் இல்லாமல் இது வந்து ஆவரேஜை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீனுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? மீன். அடுத்து என்னது, வாட் இஸ் த மீடியன் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். 50 ஸ்டூடெண்ட்ஸோட மீடியன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் சம்மரைஸ் வந்து நம்ம வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், வாட் இஸ் த மினிமம் ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இது மாதிரி நம்ம ஒரு டேட்டாவில் இருக்கிறத ஆர்கனைஸ் பண்ணி இது மாதிரி சம்மரைஸ் பண்ணி இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம், ஏதாவது ஒன்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we call it as inferential statistics. சரியா? இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50 பேர் வந்து 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. ஓகே, 8th ஸ்டாண்டர்டில் 50 பேர். இது ஒரு கிளாஸ் ஏ செக்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ 8th ஸ்டாண்டர்டில் மொத்தம் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் செக்ஷன்ஸ் வரையும் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 செக்ஷன் இருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க டேட்டா வந்து நம்ம எத்தனை இருக்கு, ஏ செக்ஷன் மட்டும் இருக்கு. அப்போ இந்த ஏ செக்ஷனுக்கு இருக்க டேட்டாவை நான் என்னன்னு சொல்லுவேன்னா, ஐ கால் இட் as சாம்பிள். சாம்பிள்னா என்ன? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பாப்புலேஷன் டேட்டா. பாப்புலேஷன்னா என்ன இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்புலேஷனா இட் இஸ் அ குரூப் ஆஃப் டேட்டா. இப்போ ஏபிசிடி இந்த செக்ஷன் இதில் இருக்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இந்த டேட்டாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as population data. Population, we call it as population. Sample is the subset of population. இதில் one of the class A மட்டும் எடுக்கிறோம், இது ஒரு சாம்பிள். இப்போ சி செக்ஷனை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு சாம்பிள். இப்போ எஃப் செக்ஷன் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு சாம்பிள். இது மாதிரி ஒவ்வொரு சாம்பிளாக நம்ம வந்து மல்டிபிள் சாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ஃப்ரம் திஸ் பாப்புலேஷன். சரியா? சரி, ஓகே. சாம்பிள்னா என்ன? இட் இஸ் அ சப்செட் ஆஃப் டேட்டா. இந்த சாம்பிள் எப்படி செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு பாப்புலேஷன் நம்மக்கிட்ட இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷனில் சப்போஸ் இப்போ அரசியல்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அரசியலில் இப்போ மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ அத்தனை பேர்கிட்டையும் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சர்வே எடுத்து நம்ம
டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இப்போ டிஎம்கேக்கு இத்தனை பர்சன்டேஜ், ஏடிஎம்கேக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் போயிட்டு அவங்க வந்து சர்வே எடுக்கிறாங்களா? அதாவது இருக்கிற எல்லா பாப்புலேஷன்கிட்டயும் போயிட்டு அவங்க சர்வே எடுக்கிறாங்களா? இல்லை. அதாவது இந்த பாப்புலேஷன்ல இருந்து ஒரு ஸ்மால் சப்செட், இந்த சப்செட் கிட்ட போயிட்டு சர்வே எடுக்கிறாங்க. இந்த சர்வே எடுத்ததை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? they are projecting it for the population. அதாவது தமிழ்நாடுக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் பாப்புலேஷனுக்கு அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஓகே, ஒரு ஸ்மால் சாம்பிள் சைஸை வச்சு ஒரு லார்ஜர் பாப்புலேஷனுக்கு நம்ம இன்ஃபரன்ஸ் பண்றோம் இல்லையா? இந்த லார்ஜர் பாப்புலேஷனுக்கு ஒரு ஸ்மால் சப்செட்டை வச்சு நம்ம இன்ஃபரன்ஸ் பண்றதுக்கு பேரு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? அதே டிஸ்கிரிப்டிவ்னா நம்ம வந்து இந்த ஸ்மால் பாப்புலேஷனை வச்சு நம்ம லார்ஜர் பாப்புலேஷனுக்கு வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம கிட்ட இருக்க டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதோட மீன் என்ன, அதோட மீடியன் என்ன, அதோட ஆவரேஜ் வேல்யூ என்ன. இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதோட சென்ட்ரல்ல எங்க இருக்கு, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இப்படி இருக்கா, இல்ல பைனாமியலா, இல்ல ரெண்டு இது 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 ஒரு லைன் இது ஒரு லைன் இப்படி ஒன்று இருக்கா, இல்லை இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, இதோட கிராஃப் இப்படி வருதா. ஸோ அதோட எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அது எப்படி நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as descriptive statistics. inferential statisticsன்றது with the help of small population. ஸ்மால் பாப்புலேஷன் நம்ம என்ன சொல்றோம், we call it as a sample subset of a population. இந்த subset of a population வந்து சாம்பிள்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த sample should be representative of the population, one of the main condition. திஸ் சாம்பிள் நம்ம கலெக்ட் பண்ற சாம்பிள் வந்து should be representative of the population. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஓட்டிங்கே வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஓட் எடுக்கிறதுனே வச்சுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு ஒரு 18 to 20 இந்த ஏஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இதுதான் என்னோட சாம்பிள்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜ் ஆஃப் குரூப் கிட்ட மட்டும் போயிட்டு என்னோட சர்வே எடுத்தேன்னா யார் வின் பண்ணுவா? டிவிகே. யாரா இது? டிவிகே. ஓகேவா? 18 to 20 மட்டும் நம்ம எடுத்து ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம பண்றோம்னா டிவிகே வந்து வின் பண்ணுது. இதே இப்போ நான் வந்து 55 to 65 இந்த குரூப் ஆஃப் சாம்பிள் வந்து நான் எடுக்கிறேன். இந்த குரூப் ஆஃப் சாம்பிள் எடுத்துட்டு இதுல நான் ப்ரெடிக்ட் பண்ணனா யார் வின் பண்ணுவா? அமமுக. அமமுகவா? அமமுக வந்து வின் பண்ணுவான் 55 to 65. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ற சாம்பிள் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும். பாப்புலேஷன் அதாவது எல்லா ஏஜ் குரூப்லயும் இருக்கணும். 18 to 20ல இருக்கணும், 20 to 30ல இருக்கணும், 30 to 40ல இருக்கணும், 40 to 50ல இருக்கணும், 50 to 60ல இருக்கணும். இது எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ஈக்குவல் நம்பர் இருக்கணும். இப்போ 18 to 20க்கு மட்டும் நான் வந்து 100 கொடுத்துட்டு மற்றதுக்கெல்லாம் 10 10 10 10 10ன்னு கொடுத்தனா அப்போ என்ன ஆகும்? அப்சல்யூட்லி பயாஸ்ட் ஆகும். அதாவது 18 to 20க்கு தான் நான் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ 100 பேர் யாருக்கு சொல்லுவாங்க? டிவிகேக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ டிவிகே தான் அதிகமாகும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற சாம்பிள் வந்து எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன். அதாவது ஓவரால் பாப்புலேஷன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ 18 to 20ல வந்து ஓவரால் பாப்புலேஷனில் 35% இருக்காங்க. இல்லை ஓவரால் பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். ஓவரால் பாப்புலேஷன் 100%. 100%ல் இப்போ 18 to 20% வந்து ஜஸ்ட் ஒரு 10%ன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10%. இது வந்து 18 to 20. அடுத்து 20 to 30 இது வந்து
ஒரு 20%, 30 to 40 20%, 40 to 50 30%, 50 greater than 50 எவ்வளோ வருது 50 70 80 இது வந்து ஒரு 20%. ஓகேவா, இதுதான் என்னோட ஓவரால் பாப்புலேஷனோட ஸ்பிளிட். இப்போ இதே ஸ்பிளிட்டோட என்னோட சாம்பிள் சைஸும் இருக்கணும். ஓகேவா, என்னோட சாம்பிள் சைஸும் ஈக்குவல்னா இதில் 50 பேர் அப்படின்னா இதுலேயும் 50 50 50 50 ஒரே ஈக்குவல் நம்பரும் நான் வந்து எடுக்கக்கூடாது. என்னோட ஓவரால் பாப்புலேஷனில் எவ்வளோ ஸ்பிளிட் ஆயிருக்கு, இது 10%, 20%, 25, இது 30%, இது 20% அப்படி இருக்குன்னா என்னோட ஸ்பிளிட்டும் அக்கார்டிங்லி இப்போ 100 பேர்னா அந்த 100 பேரில் கரெக்டாக அது ஸ்ப்ளிட் ஆகி 18 to 20 10 பேர் தான். அதுக்கப்புறம் 20 to 30 20 பேர் தான். 30 to 40 20 பேர். 40 to 50 30 பேர். மோர் தென் 50 20 பேர். ஸோ இது மாதிரி என்னோட சாம்பிளை நான் வந்து கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் இட் வில் பி த கரெக்ட் representative of the population. ஓகேவா, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சாம்பிளிங் டெக்னிக்ஸ். ஸோ சாம்பிளிங் டெக்னிக்ஸ் வந்து நிறைய இருக்குது, அது வந்து நம்ம தனி டாப்பிக்காகவே பார்ப்போம். ஸோ சாம்பிளிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது, இது வந்து ஒன் ஆஃப் த சாம்பிளிங் டெக்னிக். ஓகே, ஸோ சாம்பிள்னா என்னன்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். சாம்பிள்னா என்னன்னு புரிஞ்சா? இப்போ சாம்பிள்ன்றது ஒரு பாப்புலேஷனோட ஒரு சப்செட் ஆஃப் த டேட்டா. ஓகே, இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சு, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சா? எனி டவுட்ஸ்? ஓகே, இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சில இது வந்து நம்ம படிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதோட சென்ட்ரல் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, we have mean, median, mode. இது மூணும் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அதாவது என்கிட்ட ஒரு 100 டேட்டா கொடுக்குறாங்க, அந்த 100 டேட்டாவில் சென்ட்ரல் வேல்யூ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சரியா, அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொன்று மீடியன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த கேஸில் நம்ம மீன் யூஸ் பண்ணணும், எந்த கேஸில் வந்து நம்ம மீடியன் யூஸ் பண்ணணும், எந்த கேஸில் வந்து நம்ம மோட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோட்னா என்ன, இது எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இது. செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். measure of dispersion. ஓகே, measure of dispersion என்ன கொடுக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, range. ஓகே, standard deviation, variance. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். டிஸ்பர்ஷன்னா என்னது, எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட், எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இதோட ஸ்ப்ரெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சப்போஸ் எனக்கு இது ஒரு டேட்டா, ஸோ இந்த டேட்டா வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னோட டேட்டா வந்து வைடராக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இதுதான் வந்து மீடியனு. சப்போஸ் இதுதான் மீன் ஆர் மீடியன்னு வச்சுக்கோங்க. இந்த மீடியன்லேருந்து இந்த சைடு ஆஃப் ஆஃப் த டேட்டா இது வந்து வைடராக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட். ஓகேவா, அடுத்து இது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் இதில் இது வந்து நேரோ, இது மீடியனு, இது வந்து வைடரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கா. என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே மீடியனை சுற்றி தான் இருக்கு. ஓகேவா, ஸோ என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே மீடியன் வேல்யூ என்னவோ
அதை சுற்றி தான் இங்கேயும் லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைடும் இருக்குது. இங்கே வந்து என்னோட மீடியன், இங்கே என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து மீடியன் விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, இந்த சைடும் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மீடியன்ல இருந்து உங்கள் டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் யூஸ் பண்ணுவோம், வேரியன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ரேஞ்ச்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஒன் என்ன, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா different types of distribution of data. Different types of distribution of data. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் கரெக்டா. எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் படிச்சிருப்போம், வேரியன்ஸ் படிச்சிருப்போம், மீன் படிச்சிருப்போம். ஆனால் இதெல்லாம் எங்கே அப்ளை ஆகுது, எப்படி அப்ளை ஆகுது, எதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து படிச்சிருக்கோம். இப்போ தான் இதோட ரியல் அப்ளிகபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து எப்படியெல்லாம் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷனெல்லாம் இருக்குது டேட்டாக்கு அப்படின்றத நம்ம ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். லைக் பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் யாராவது? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், normal or Gaussian distribution, fifth exponential distribution. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பெர்னோலி இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது, பைனாமியல் இருக்குது, நார்மலாக ஒரு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் எப்படி வேரி ஆகுது, ஒன்றுத்துக்கும் கிராஃப் எப்படி வரும், இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கா இல்லையா, இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம மிஷின் லேர்னிங்கில் படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சில அசம்ஷன் எல்லாம் படிப்போம். அந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப இட் ஷுட் பி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம் ஒரு அசம்ஷன். ஸோ அந்த அசம்ஷன் எல்லாம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்னன்றதை நம்ம இங்கே தான் வந்து இப்போ தான் படிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, வாட் இஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், வாட் இஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் ஆர் த 3 types we have in descriptive? measure of central tendency ஒன்று, அடுத்து measure of dispersion or measure of spread, எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது ஒன்று. அதாவது டிஸ்கிரிப்டிவ் it consists of organizing, summarizing and visualizing. visualizingல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன், அந்த டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் நமக்கு வந்துடும். இப்போ ஆர்கனைசிங், சம்மரைசிங்கில் வந்து நம்ம இது மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். சென்ட்ரல் டெண்டன்சி, நம்ம டேட்டா இருக்க சென்ட்ரல் டெண்டன்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மீன், மீடியன், மோட், இது எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லணும். சரியா? இது வந்து மறக்கவே கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறது கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து நல்லா வந்து மண்டியில் ஏற்றிக்கோங்க. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சி ஒரு டேட்டாவோட சென்ட்ரல் டெண்டன்சி, சென்ட்ரல் எங்கே இருக்குது, சென்ட்ரல் பார்ட் எங்கே இருக்குது, சென்ட்ரல் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 3 டைப்ஸில் ஒன்று மீன், மீடியன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மோடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம்.
சரியா? அடுத்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் ஸ்ப்ரெட். நம்ம டேட்டா நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதோட ரேஞ்ச் என்ன, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அதோட வேரியன்ஸ் என்ன, இது மூணும் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம கிட்ட இருக்க காலம் வந்து இது வந்து வைடரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்ல நேரோவா, இல்ல வந்து பக்கத்துல வைடர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கா அப்படின்றத பார்க்கறது தான் நம்ம மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 காலம் இருக்கு. அந்த 2 காலமுக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இப்போ ரெண்டு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 காலம்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எந்த காலம் வந்து அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கோ அந்த காலம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மீடியன் வேல்யூல இருந்து அதுல இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த இதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அதுக்கு என்ன அர்த்தம், அதோட வேல்யூஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் த மீடியன், மீடியனை சுத்தி தான் அது எல்லாமே இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து இதுவும் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பெர்னாலி, யூனிஃபார்ம், பைனாமியல், normal or Gaussian, exponential, Poisson distribution. Okay. Okay, fine. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னென்னலாம் வரும். So inferential statistics, it is used to make conclusion எதை பத்தி, about the population, நம்ம பாப்புலேஷனை பத்தி நம்ம கன்க்ளூஷன் வந்து எடுத்துட்டு வரப்போம். அதாவது ஓவரால் பாப்புலேஷன் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டு வர போறோம். பை யூசிங் analytical tools on the sample data யூஸ் பண்ணி நம்ம பாப்புலேஷனுக்கு ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டு வர போறோம். அதுதான் we call it as inferential statistics. இதை நம்ம எப்படி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஷர்ஸ் ஆஃப் inferential statistics இதை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஷர்ஸ் ஆஃப் inferential statistics or first like t-test, different types of test நம்ம வந்து இருக்கு. t-test, z-test, chi-square test, ANOVA test, hypothesis testing. இதெல்லாம் வந்து பேரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, படிக்க படிக்க எல்லாம் ஈஸியாக இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, சரியா? ஸோ டி டெஸ்ட், ஜி டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட், அனோவா டெஸ்ட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாப்புலேஷனை பற்றி நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்து நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம். ஓகே ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யூ கேன் சி டைப்ஸ் ஆஃப் டேட்டா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே,
2 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேட்டகரிக்கல் ஆர் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. சரியா? ஒன்று கேட்டகரி, அதாவது இது கேட்டகரினா என்ன சொல்லலாம், ஜெண்டர், மேல், ஃபீமேல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அது வந்து கேட்டகரிக்கல் டேட்டா. இன்னொன்று என்ன, எது மாதிரி டைப் ஆஃப் டேட்டா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா we call it as numerical data or quantitative இது quantitative data. ஓகேவா? ஸோ இதில் இப்போ கேட்டகரிக்கல்ல we have 2 types of data. One is nominal data or normal data ன்னு சொல்லுவோம். nominal or normal data. Next one வந்து it is ordinal data. nominal, ordinal. numericalல வந்து we have discrete data, இன்னொன்று வந்து continuous data. ஓகே, ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் பார்க்குறது எல்லாமே இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வரும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. உங்களுக்கு கேட்டகரி, இது வந்து கேட்டகரிக்கல் காலம் அப்படின்னா நான் டேட்டா வரப்போ இதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லுவேன், இட் இஸ் ஏ நியூமரிக்கல் காலம், இட் இஸ் ஏ கேட்டகரிக்கல் காலம். கேட்டகரிக்கல் காலம்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கேட்டகரிக்கல் காலமில் இது வந்து நாமினலா, இது வந்து ஆர்டினலா அப்படின்றதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்டகரிக்கல் காலம்னா என்னன்னு தெரியாது, நாமினல்னா என்னன்னு தெரியாது, ஆர்டினல்னா என்னன்னு தெரியாது, டிஸ்கிரீட்னா என்னன்னு தெரியாது, கண்டினியூஸ் டேட்டானா என்னன்னு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட்டாவை பார்க்குறப்ப இது நாமினலா, இது ஆர்டினலா, இது டிஸ்கிரீட்டா, இது கண்டினியூஸா அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். ஓகே, சரி, ஓகே. இப்போ நாமினல்னா என்ன, ஆர்டினல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஓகே ஸோ கேட்டகரிக்கல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு இது வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை கிளாஸ் இருக்குது, ஒரு 8th வந்து ஏ, பி, சி, இது வந்து 3 கேட்டகரி. கரெக்டா? 3 கேட்டகரி இருக்குது. வேற என்ன, இப்போ என்னென்ன கிரேடு வந்து கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, என்னென்ன கிரேடு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எஸ் கிரேட், ஓ கிரேட், வேற என்ன, ஏ, பி, ஃபெயில்னா எஃப். ஸோ இது வந்து இது ஒரு கேட்டகரி. ஓகே, இந்த கேட்டகரியில் மொத்தம் எத்தனை கிளாஸஸ் இருக்கு, எத்தனை கிளாஸஸ்னா எத்தனை யூனிக் கிளாஸஸ், யூனிக் கேட்டகரிஸ் இருக்கு, அப்படி அதை தான் வந்து நம்ம கிளாஸஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 5 இந்த கேட்டகரிக்கல் டேட்டால மொத்தம் we have 5 classes. அதாவது எஸ் கிரேட் இருக்கு, ஓ கிரேட் இருக்கு, ஏ கிரேட் இருக்கு, பி கிரேட் இருக்கு, எஃப் கிரேட் இருக்கு. எஃப்னா ஃபெயில். ஸோ மொத்தம் எத்தனை கிளாஸஸ் இருக்கு, இங்க 5 கிளாஸஸ் இருக்கு. இங்க எத்தனை கிளாஸஸ் இருக்கு, டோட்டல் 3 கிளாஸஸ் இருக்கு. இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேட்டகரிக்கல் காலம். அது வந்து 3 கேட்டகரிக்கலாக இருக்கலாம், 4 கேட்டகரிக்கலாக இருக்கலாம், 5 கேட்டகரிக்கலாக இருக்கலாம், இல்லை 2 கேட்டகரிக்கலாக இருக்கலாம். ஓகே, மினிமம் இட் ஷுட் பி 2. அதாவது ஒன்று இது இல்லைனா இது அப்படி சொன்னாதான் நம்ம அதை வந்து கேட்டகரின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரே டேட்டாவை வச்சு நம்ம வந்து கேட்டகரிக்கல் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மினிமம் வி ஷுட் ஹேவ் 2 கிளாஸஸ். அதாவது ஒன்று ஏ, பி, அதாவது மேல், ஃபீமேல். இதுதான் வந்து 2 கேட்டகரி. மேல் ஃபீமேல்ன்றது 2 கேட்டகரி, ஒன்று மேலு, இன்னொன்று வந்து ஃபீமேல். ஓகே, சரி, ஓகே. இப்போ நாமினல்னா என்ன, ஆர்டினல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாமினல்ல தேர் வில் நாட் பி, நாமினல்ல ஸ்டார்டிங் என்ன இருக்கு, நோன்னு இருக்கா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர் வில் பி நோ ஆர்டர், நோ ஆர்டர் இன் நாமினல் டைப் ஆஃப் டேட்டா. நோ ஆர்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மேலு ஃபீமேல்னு இருக்கு. இப்போ மேல் இஸ் கிரேட்டர் தென் ஃபீமேல் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை ஃபீமேல் இஸ் கிரேட்டர் தென் மேல். இது மாதிரி நம்ம இதில் ஆர்டர் பண்ண முடியுமா? மேல் தான் ஃபீமேலோட பெருசு, ஃபீமேல் தான் மேலோட பெருசு அப்படின்னு சொல்லி நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல ஒரு ஆர்டர் நமக்கு இல்லை. ஓகே, அதே மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம்.
சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ப்ளூ கலர், ரெட்டு, எல்லோ. ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாவது இப்போ ப்ளூ தான் வந்து ப்ளூ இஸ் கிரேட்டர் தென் ரெட், ரெட் இஸ் கிரேட்டர் தென் எல்லோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாச்சும் இங்கே ஒரு ஆர்டர் இருக்கா? தெர் இஸ் நோ ஆர்டர். ஸோ இது மாதிரி வர காலம்ஸை நமக்கு இதுக்குள்ளே இருக்க கிளாஸஸ், அதாவது இந்த ப்ளூ, இந்த ரெட்டு, இது எல்லோ, இதுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இது ப்ளூ வந்து ரெட்டோட கிரேட்டர் இல்லை, ப்ளூ வந்து ரெட்டோட லெஸ்ஸராக இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எந்த ஒரு ஆர்டரும் இல்லை, எந்த ஒரு ரேங்கிங்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் we call it as nominal type of data. ஓகே, நாமினல் டைப் ஆஃப் டேட்டானா என்னது? கேட்டகரிக்கல் காலம்ல if there is no order in it we call it as nominal type of data. What is ordinal type of data? இது வந்து it is self explanatory now. If there is any order, if there is any order in it, then we call it as ordinal type of data. Okay, if there is any order in the categorical column then we call it as ordinal. For example, இப்போ கிரேடுன்னு எடுத்துக்கோம். இப்போ கிரேடு, இப்போ 5 கிளாஸ் இருக்கா, இந்த 5 கிரேடு, இப்போ எஸ் கிரேடு தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ் கிரேட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட். அதாவது 90% மேலே எடுத்தவங்கலாம் எஸ் கிரேடு, 90 அதே மாதிரி 80% to 90% இருக்கிறவங்கலாம் ஓ கிரேடு. ஓகே, 70 to 80% இருக்கிறவங்கலாம் ஏ கிரேடு. அதே மாதிரி 50%லேருந்து 70%க்குள்ளே இருக்கிறவங்கலாம் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஃபெயில். அதாவது 50% கம்மியாக இருக்கிறவங்க, லெஸ் தென் 50%க்கு கம்மியாக இருக்கிறவங்கலாம் ஃபெயிலு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் வருது. கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம இது மாதிரி டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as ordinal type of data. We call it as ordinal type of data. வேற என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வேற என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏதாச்சும் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் யூஸ் பண்ணி அந்த எப்படி? மாதிரி நம்பர்ஸ் இல்ல ஏஜ் வைஸ். ஏஜா? ஏஜ் வந்து 1 2 3 4 5 6 அப்படி தானே போகும் உங்களுக்கு. அது கண்டினியூஸ் தானே, அது உங்களுக்கு கேட்டகரி மாதிரி வருதா? அதை வந்து நீங்கள் வந்து இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரிக்கலாம். நீங்கள் இது மேஜர் மைனர் அந்த கேட்டகரியில பிரிக்கலாம்ல. அது மாதிரி பிரிக்கலாம். ஸோ அது மாதிரி பிரிக்கிறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருது அப்படின்றப்ப யூ கேன் கால் இட் as ஆர்டினல். அந்த இடத்துல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது திங்க் பண்ணுங்களேன். எந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க. டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்கறது, நம்ம இருக்கிறது, அதில் ஏதாச்சும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் டைட்டில்னு வச்சுக்கோங்க. ஜாப் டைட்டில் இப்போ நீங்கள் வந்து டெவலப்பராக இருப்பீங்க. ஓகே, அடுத்து சீனியர் டெவலப்பர் இருப்பார், அதுக்கு மேலே மேனேஜர் இருப்பார், அதுக்கு மேலே சீனியர் மேனேஜர் இருப்பார். ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ இதை வந்து இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் காலம். இந்த கேட்டகரிக்கல் காலமில் தெர் இஸ் ஒன் ஆர்டர். டெவலப்பர் வந்து சீனியர் டெவலப்பரோட கம்மி, சீனியர் டெவலப்பர் வந்து மேனேஜரோட கம்மி அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து நம்ம சொல்லலாம். இது மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். மூவி ரேட்டிங்னா மூவி 1 to ரேட்டிங். 5. மூவி ரேட்டிங் வெரி குட், சூப்பர். மூவி ரேட்டிங் 1 to 5 வரைக்கும் இருக்கு. 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. 5னா வந்து இட் இஸ் கிரேட்டர், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேற சப்போஸ் ஃபார் எனி எக்ஸாம்பிள் நம்ம ஐ, மீடியம், லோ. ஓகே, ஐ மீடியம் லோ எதுக்கு சொல்லலாம்?
சைஸஸ்க்கு சொல்லலாம். சைஸ் சொல்லலாம், இல்லை ஹைட் சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துலையும் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. ஹை இஸ் கிரேட்டர் தென் மீடியம், மீடியம் இஸ் கிரேட்டர் தென் லோ. ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து ஆர்டினல். ஆர்டினல்னா புரிஞ்சா இப்போ? If there is any order in it, we call it as ordinal. If there is no order, then we call it as nominal type of data. ஓகே, இது வந்து கேட்டகரிக்கல் காலமுக்கு முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கிரீட் டேட்டாக்கு வருவோம், கண்டினியூஸ் டேட்டாக்கு வரும். ஓகே, டிஸ்கிரீட் டேட்டானா என்ன அப்படின்னா சிம்பிள். டிஸ்கிரீட் டேட்டா வந்து இட் இஸ் எ whole number. whole numberனா என்ன? வாட் இஸ் whole number? டெசிமல்ல வருமா whole number? whole numberனா டெசிமல்ல இருக்குமா? இல்ல. No decimal. It will not be having any decimal values in it. ஓகேவா? டெசிமல் வேல்யூஸ் இருக்காது. ஸோ 1 2 3 4 5 ஸோ இது மாதிரி இருக்கிற வேல்யூஸை டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். இதை தான் ஹோல் நம்பர்ஸை வந்து நம்ம டிஸ்கிரீட் டேட்டா. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஓகே, இதில் வந்து 1 2 3 இப்படி தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து 2.5 3.5 1.5ன்னு நம்மளால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ இது மாதிரி 1 2 3 இதை தான் வந்து நம்ம ஹோல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம் இந்த காலமுக்கு. இது வந்து இட் இஸ் எ டிஸ்கிரீட் டைப் ஆஃப் டேட்டா. இப்போ எத்தனை பைக் வச்சுருக்க அப்படின்னு கேட்டோம்னா 1 2 3 இல்லை 4 பைக் வச்சுருக்கேன், 5 பைக் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எத்தனை கார் வச்சுருக்க அப்படின்னு கேட்டோம்னா அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம். கரெக்டா? எத்தனை பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இந்த இந்த இப்போ உங்கள் டீமில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர்த்து இதை வந்து ஒரு டெசிமல் வேல்யூஸில் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஸோ இது மாதிரி இருக்க டேட்டாவை வி கால் இட் அஸ் டிஸ்கிரீட் டேட்டா. புரிஞ்சா? டிஸ்கிரீட் டேட்டானா என்னன்னு புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம் டிஸ்கிரீட் டேட்டாக்கு நீங்களே. Number of dresses. நம்பர் ஆஃப் Dress. ட்ரெஸ்ஸா? ஆமா, எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரெஸ். ஓகே, வேற நம்பர் ஆஃப் ஃபோன், நம்பர் ஆஃப் லேப்டாப். ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசி ஒன்று வந்து கண்டினியூஸ் டேட்டா இருக்கு. கண்டினியூஸ் டேட்டானா என்ன? இட் கேன் பி எனி வேல்யூ. ஓகே, டெசிமல் வேல்யூஸும் நமக்கு இருக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். வெயிட் பேஸ் பண்ணி போறது. வெரி குட், சூப்பர். வெயிட். வெயிட். வெயிட் எப்படி கண்டினியூஸ் டேட்டா வரும்? உங்க வெயிட் என்ன ஜோஜி? 65. 65. வெறும் 65 தானே? கரெக்டா? 65 பாயிண்ட் எதுவும் இல்லைங்களா? 2. இப்போ டெசிமல் தானே இது? டெசிமல்ஸ் தான் கண்டினியூஸ் டேட்டா. எஸ், டெசிமல். நமக்கு டெசிமல் வேல்யூஸும் நமக்கு இன்க்ளூட் ஆகிறது வந்து கண்டினியூஸ். அதில் வந்து எனி வேல்யூ இருக்கலாம். உங்களுக்கு 65னும் இருக்கும், உங்களுக்கு இருக்கலாம். சரியா? அப்படி இல்லாமல் உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸும் உங்களுக்கு இதில் வரலாம். அதே இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸ் வர வாய்ப்பு இருக்கா? வர வாய்ப்பு இல்லை. அதுதான் வெயிட். வேற என்ன சொல்லலாம்? இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? 101.25 அப்படின்னு இருக்கும். ஓகே, இல்லை உங்கள் ஹவுசிங் ப்ரைஸு என்ன ப்ரைஸு?
இல்லை டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லலாம். 4.2 கிலோமீட்டர்ஸ், 4.3 கிலோமீட்டர் அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ஓகே. நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அந்த இதை பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இது பார்த்துருக்கோம். நாளைக்கு என்ன பார்க்குறோன்னா மீன் மீடியன் மோட், மீன் மீடியன் மோட் இது பார்க்க போகிறோம். தென் நம்ம மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் வேரியன்ஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, ஸோ இது பார்க்க போகிறோம். அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இதை வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒன்றும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு எடுத்தேன்னா திருப்பி பாதி தான் எடுக்க முடியும், திருப்பி நாளைக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிறது எடுக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். புரியுதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இல்லை ஏதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். பத்மா, புரியுதுண்ணா. கீர்த்தனா, புரியுது. ஓகே, யாராவது புரியாமல் இருக்கீங்களா? ஓகே, உங்களோட மௌனம் வந்து எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு நம்ம சொன்னதபடி நாளைக்கு நம்ம அதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பை பாய். பை.